அது பேரு ப்ளோ ஃபிஷ். அதுக்கு கோவம் வந்தா வாய்க்குள்ள காத்த அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டு சாதாரணமா இருக்கிறத விட பெருசாயிடும். அம்மா கூட கோவம் வந்தா முகத்தை அப்படிதான் வச்சுப்பாங்க. ஆமா ஆமா ஷின்சான், உண்மைதான். இத பாருங்க ஃப்ரெண்ட், எந்த ஆபத்தையும் கண்டு பின் வாங்க கூடாது. இப்ப நம்ம உடனே போய் அந்த டாகியை கண்டுபிடிக்கணும். நீ போயிட்டு வா கண்ணம்மா. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், மசாவியும் நேனியும் காணுமே. ஆமா, இந்த மாதிரி நேரத்துல நாம டென்ஷன் ஆகாம அடுத்தது என்ன பண்ணணும்ங்கறத பத்தி யோசிக்கணும். ஷின்சான் கூட உருப்படியான ஐடியா சொல்றா. சரி, நீ நினைக்கிறது சொல்லு ஷின்சான். நான் என்ன நினைக்கிறது, ஏதாவது சாப்பிட கிடைக்குதான்னு பார்த்தேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு. ஷின்சான், பிரசன்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி காஸ்ட்லியா வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. சந்தோஷமா சின்ன பொருள் வாங்கி கொடுத்தா போதும். நான் அழகா சின்னதா ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா? உங்களுக்கு கொடுத்தா நீங்க வாங்கிப்பீங்களா? கண்டிப்பா மாட்டேன். பெரிய பொருளை எதிர்பார்ப்பேன். குச்சமே இல்ல. ஹலோ எவரிபடி, இந்த உலகத்திலேயே நான் தான் ஹாப்பியஸ்ட் மேன். குளிச்சிட்டு போய் ஜூஸ் குடிக்கிறத நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பச்சை மண்ணு என்ன பண்ண போது? இருந்தாலும் நீ ஓவரா பேசுற. என் பவர் என்னன்னு இப்ப பாரு. 2000 years later. நான் தான் லேடி ஆக்ஷன் கமன். ஷின்சான், நீ பெரிய நாய் என்னப்பா பண்ண போற? நாளைக்கு என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது. இதுல பெரியவனா என்ன பண்ண போறேன்னு எதுக்கு தேவை? இது பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நல்லா அடிக்க போறாங்க. இதுக்கெல்லாம் நாங்களாம் பொறுப்பேத்துக்க முடியாதுப்பா. நீ தானே பண்ண, நீ தான் அனுபவிக்கணும். உங்க கூட விளையாடுறதுனால தான் இந்த ஸ்கார்ஃப் அழுக்காயிடுச்சு. ஏப்பா, இந்த சீரியல்லாம் பார்க்க முடியாது, நான் கிளம்புறேன். ஆமா, நான் கூட அம்மா கிட்ட போறேன். பை. நானும் கிளம்புறேன். சரி வட்டா. ஹீமா வரை உன்னதான் சாப்பிட சொல்றேன். ஆனாலும் இந்த பொண்ணுக்கு ரொம்ப தான் அழுத்தம். சாப்பாடு வேணாங்கறா. என்னாச்சு ஹரி? என்னாச்சு ஹீமா வரை? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற? இந்தா பிடிச்சுக்க. நமக்கு சோறு தான் முக்கியம். கமெண்ட் பண்ணுங்க, லைக் நிறைய போடுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.